இந்த குழந்தைகளாம் அப்படி என்னென்ன தப்பு பண்ணிவிட்டாங்க, இப்படி அடிச்சு அந்த குழந்தைகளை கொடுமை பண்ற அளவுக்கு கையில வெட்டுப்பட்டு கை ரத்தம் விழுது. அந்த ஆதரவு கொடுக்க வந்த அந்த ஆதரவாளர்கள்லாம் கண்ணில் அடிபட்டுட்டாங்க. பொண்ணுங்க அடிபட்டு விழுந்து கிடக்குது. இந்த பொண்ணுங்க மேல, இந்த மாணவர்கள் மேல, இந்த இளைஞர்கள் மேல இப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்துற அளவுக்கு அவங்க அப்படி என்ன கோரிக்கை வச்சுட்டாங்க? எதுக்காக இந்த மோடி பிரதமர் இப்படி இவ்வளோ பெரிய ஒரு வன்முறையை நிகழ்த்தணும்? அது ஒரு அரசாங்கமே துணை ராணுவத்தை கொண்டுட்டு வந்து கண்ணி வெடி போட்டு அதை வந்து வெடிக்க வச்சு அச்சுறுத்துவது, காவல்துறையை வச்சு லத்தி சார்ஜ் பண்றது. என்ன இது? அரசாங்கமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமா? இல்ல வெள்ளக்காரன் நம்ம நாட்டு ஆள்றானா? புரியல. இது இந்த மோடி மனுஷன் தானா? அவங்க என்ன கேட்டாங்க? எங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க, ஏன் இந்த அடிக்கிற இந்த காவல்துறையோட பிள்ளைங்களும் மருத்துவராகிற வாய்ப்பு மறுக்கப்படுது. உண்மையான போட்டியாளர்களுக்கு, உண்மையால படிச்சு திறமைசாலிகளுக்கு மருத்துவர் ஆக முடியல. நீட்டுன்ற ஒரு தேர்வை கொண்டுகிட்டு வந்து அந்த தேர்வை ஒழுங்கா கூட நடத்த முடியல. வினாத்தாள் லீக் ஆகுது, அதுல ஊழல் நடக்குது. 5 லட்சம் 10 லட்சம் ஊழல் பண்ணி வினாத்தாளை லீக் பண்ணி அதில் வந்து படிக்காத திறமையற்றவங்க மருத்துவர் ஆகுறாங்க. உண்மையான திறமைசாலிகளை மருத்துவராக முடியல. அதனால இந்த உயர்கல்வித்துறை அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நீட் தேர்வை ரத்து பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சு 50 நாளா போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களோட கோரிக்கையை செவி மடுத்து ஜனநாயக ரீதியா ஒரு வன்முறை இல்லாம அமைதி வழியில அறப்போராட்டமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டு அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு செவி மடுக்க இந்த பிரதமர் மோடிக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. எல்லா போராட்டமும் நடத்தி பார்த்துட்டு தான் ஏன் அந்த சமூக ஆர்வலர் அந்த சோனம் வாக்ஷு அவரு 25 நாளா 20 நாளுக்கு மேல பட்னி கிடந்து அவர் உயிரை பணையம் வச்சு அவரையும் கூட்டிட்டு போயிட்டு தனியார்ல நான் மருத்துவம் ட்ரீட் பண்ண அனுமதிக்க மாட்டேன்னு அவரையும் குண்டு கட்டு தூக்கிட்டு போய் எதுக்கு இவ்வளவு அராஜகம்? என்ன இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா? மக்களுக்காகத்தானே இந்த ஆட்சியை மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்படுது. இளைஞர்கள்லாம் எங்களுக்கு இந்த ரூல்ஸ் விதிமுறை பிடிக்கல, இந்த நீட் தேர்வு உண்மையான திறமைசாலியை உருவாக்கல அப்படின்ட்டு வேணான்னு சொல்றாங்க. யாருக்காக அந்த நீட் தேர்வு கொண்டுட்டு வந்தீங்க? அவங்களே வேணான்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இளைஞர்களை கூப்பிட்டு அழைச்சி பேசக்கூட மாட்டேங்கிறீங்களே. இந்த தடியடி, இந்த லத்தி சார்ஜ், இந்த குண்டு வெடி, கண்ணி வெடி தாக்குதல், இதெல்லாம் பார்க்கும்போது இதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்த பிரதமர் தான் செய்யறாரா அப்படின்னு ஒரு இதாக இருக்குது. நம்ம வந்து இந்த சுதந்திர போராட்டத்துல அந்த போரை நம்ம பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனா அது எவ்வளோ கொடூரமானதா இருக்குன்னு இதை பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. அவன் நடத்தினான் அந்நிய வேற நாட்டுக்காரன் நம்ம மக்கள் மீது இங்க வர அந்த நாட்டை விட்டு போக முடியாம இங்க இருக்கிற அந்த தொழில் வர்த்தகத்தை விட்டு கொடுக்க முடியாம ஆண்டு பழக்கப்பட்டதுனால அவன் அடிச்சான். அது கூட சரி, நீ ஏத்துக்கலாம். ஆனா நீ யாரு? சொந்த ஊர்ல சொந்த உடன்பிறப்புகளை ஒரே நாட்டை சேர்ந்த குடிகளை அடிச்சு கொள்றன்னா நீ யாரு? எதுக்கு உன்னை பிரதமராக தேர்ந்தெடுக்கணும்? பிரதமர் தான் அப்படின்னா இங்க இருக்கிற முதல்வர் ஜோசப் விஜய் ஒரே ஒரு வார்த்தை அதை கண்டிச்சு நீட் தேர்வு வேணான்ட்டு எதிர்கட்சியா இருக்கும்போது அனிதா மரணத்தின் போது இரவோடு இரவா போய் அரசியல் பண்ண தெரிஞ்சது இல்லை. சும்மா பேருக்கு நாங்க நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இன்னும் இது வரைக்கும் நீட்டு குறித்து ஒரு குரல் பிஜேபின்ற வார்த்தையை உச்சரிச்சிருப்பியா? நீங்களாம் மனுஷன் தாங்களா? இதுல உங்க பிள்ளைங்களும் தானே பாதிக்கப்படுது. எல்லா பிள்ளைங்களுக்காகவும் தானே அந்த மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. உயிரை கொடுத்து ஏறக்குறைய 70 மாணவர்களுக்கு மேல அடிபட்டு மருத்துவமனையில எல்லாம் சிகிச்சையில இருக்காங்க. கண்ணுல பார்க்க முடியல. அப்படி ஒரு போராட்டம்.
காவல் துணை இராணுவம் முடிச்சுட்டு போராட்டத்தை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அந்த மாணவர்கள் கண்ணியத்தோட போலீஸ்க்கு கைத்தட்டி இன்னைக்கு போயிட்டு மீண்டும் நாளைக்கு வாங்க, நம்ம இதே இடத்துல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் அறப்போராட்டத்தை நேர்மையாகவும் மன துணிச்சலோடைய அஞ்சா நெஞ்சத்தோடைய அந்த லத்தி சார்ஜ் பண்றாங்க, அடிக்கிறாங்க. அந்த மாணவரை அடிங்க அடிங்கன்னு அந்த மன உறுதியோட அடியை வாங்குறாங்க. கண்ணி வெடிகுண்டு போட்டால் எதற்கும் அஞ்சாம 10,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடுறாங்க இந்தியாவில் இருந்து. நம்ம எத்தனையோ போராட்டங்களை மக்கள் எழுச்சியை பார்த்துருக்கோம். ஆனா இப்பதான் முதல் முறை இவ்வளோ பெரிய வன்முறை அரசாங்கத்தால நடத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம். மொழி போரில் நடந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாமே வரலாற்றில் தான் படிச்சிருக்கிறோம். மொழி போரில் இது போன்ற வன்முறை நடந்திருக்குது. ஏராளமானோர் கொல்லப்பட்டாங்க. 1965 நடந்த மொழி போரில் 250 பேருக்கு மேற்பட்டவங்களை சுட்டு கொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் இவ்வளோ பெரிய வன்முறையை இப்போதான் அது அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற வன்முறையை இப்போதான் நம்ம பார்க்குறோம். பார்க்க முடியல. அந்த கை வெட்டுப்பட்டு ரத்தம் ஊத்துறத, கண் அடிபட்டு போகிறத, ரத்தம் ஊத்த அடிக்கிறத கண்ணில் பார்க்க முடியல. இது சொந்த மக்களை ஏதோ அந்நியன் அடிக்கிற மாதிரி, துன்புறுத்துவ மாதிரி, தீவிரவாதிகள் அச்சுறுத்துவதை போல, பக்கத்து நாட்டு இராணுவம் கொல்லுவதை போல சொந்த மக்களை இப்படி வேட்டையாடுறாங்க அவர் அரசாங்கம். இதையெல்லாம் பார்த்து வாய்மூடி, கண்மூடி, காது மூடி மௌனியாக ஒரு முதல்வராக இருக்க முடியுதுன்னா, கேடு கெட்ட முதல்வர். இப்படி ஒரு முதல்வரை நம்ம கொண்டுகிட்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் இந்த இளைஞர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த தெரு பாடகர் அறிவு அவரும் இன்னைக்கு முதல்வரை போய் பார்த்துட்டு கோரிக்கை வச்சுட்டு நீட்டை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு போராடனவரை அந்த தம்பியும் கைது பண்ணிட்டு போகிறாங்க. முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் நீங்கள் இப்படித்தான் உங்களால் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா? அதான் என் பங்குக்கு நானும் போராட்டத்தை கட்டுப்படுத்தி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணவர்களுக்காக இந்த முதல்வர் நிற்கல. பிரதமர் கூட போட்டி போட்டுக்கிட்டு இந்த முதல்வர் நானும் அடக்குமுறையை கையாளுறேன்ட்டு தமிழ்நாட்டில் போராடுற மாணவர்கள்லாம் கைது பண்ணிட்டு இருக்கிறாரு. போராட விடாமல் தடுத்துக்கிட்டு அந்த மாணவர்களுக்காக ஆதரவு குரல் நீட்டுறதுக்கு இந்த முதல்வருக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, தைரியம் இல்லை. பிஜேபின்ற வார்த்தையை உச்சரிக்க பயம், மோடிங்கிற வார்த்தையை உச்சரிக்க பயம், நீட் என்ற வார்த்தையை உச்சரிக்க பயம். இப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி முதல்வர், ஒரு பயந்தாங்கோலி முதல்வர் கொண்டுட்டு நம்ம தமிழர்கள் தேர்ந்தெடுத்து போய் என்ன பண்றாருன்னு தெரியல. அந்த முதல்வர் வர்றாரு, தலைமைச் செயலகத்துல உட்காந்து தின்னுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு போறாரு. அரசு இயந்திரம் இயங்கவே இல்லை. அரசு இயந்திரம் ஜாலியா அப்படியே ஜர்க்காய் ஜாமாய் போய் நிக்குது. மக்கள் தேடி வச்சது எப்படியப்பட்ட பிரதமர் அந்த நாடாளுமன்றத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நாடாளுமன்றத்தை விட்டு ஓடி போயிட்டாரு. ஆனாலும் அந்த இளைஞர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி உங்க பிரச்சனை என்ன மாதிரி சால்வ் பண்ணும் என்று, அல்லது நீங்க சொன்ன மாதிரி அந்த உயர்கல்வித்துறை அமைச்சரை பதவி விலக சொல்றேன், அல்லது மாற்று அமைச்சரவை கொடுக்குறேன் அப்படி கூட சொல்றதுக்கு இவங்களுக்கெல்லாம் துப்பு இல்லை. மக்களே, இந்த போராட்டம் இதோட நிற்கக்கூடாது, தொடரணும். இந்த பாசிச பாஜகவை இந்த ஆட்சியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பும் வரை இந்த போராட்டம் தொடரணும்னு கேட்டுக்கிட்டு, அதே போல தான் தமிழ்நாட்டில் கண்மூடி வாய்மூடி இருக்கக்கூடிய இந்த முதல்வரையும் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்ம திராவிட பேச்சரங்க சேனலுக்கு கொடுக்கணும். இந்த நீட் ஒழியறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய ஆதரவு குரல்கள் ஒழிக்கணும். நன்றி.